ஏன்னா துணி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் வீட்டில் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிலா ரொம்பவே சூடாக சாப்பிட முடியாமல் பொறுமையாக சாப்பிட்றத பார்த்துட்டு சோழன் இது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுங்க, இப்படி தான் சாப்பிடணும்னு ஒருவா ஊட்டி விடுறாங்க. அதை பார்த்துட்டு நிலா மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. சோழனும் அடுத்தவா வேணுமே ஊட்ட போகிறாங்க. அப்போ நிலா அதை தடுத்து நிறுத்திட்டு எனக்கே சாப்பிட தெரியும்னு சொல்லிட்டு வாங்கிறாங்க. சோழன் கிட்ட நீங்கள் எனக்காக எவ்வளவா கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ டைமில் உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு நான் ஏதாவது பெரிய உதவி பண்ணணுங்க, ஏதாவது கேளுங்க, நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கிறதுக்காக நிலா கிட்ட ரொம்பவே எமோஷனலாக நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருக்கணும், என்னை விட்டு பிரியக்கூடாது, அதுதாங்க ஆசை, நீங்கள் மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தினாலும் தாண்டி நான் பெரிய ஆள் ஆகி கட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாமல் அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து சோழன் நிலாவை வீட்டுக்கு போனதும் அங்கே நடந்த பிரச்சனை பற்றி எல்லாத்தையுமே சோழன் கிட்டே நிலா கிட்டே சொல்கிறாங்க. அடுத்து நிலா இதுக்கப்புறமும் இதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும், இப்போவே நம்ம முடிவு பண்ணிடலாம், சேரனுக்கும் சந்தாவுக்கும் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனை கல்யாணம் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் சேரன் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. அடுத்து சோழன் அனீஷ் கிட்ட பேசுகிறாங்க. உண்மை தெரிஞ்சா எதனால அண்ணா இப்போதைக்குன்னு கல்யாணம் வேணாம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அனீஷோ அதுக்கான காரணம் எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாதான் அவர் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து நிலா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு நிலாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து சோழனும் நிலாவும் சேர்ந்து எங்களை பற்றி யோசிச்சு நீங்கள் எதுக்காக இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சந்தா வீட்லேயும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணணும், உங்களுடைய கல்யாணம் சீக்கிரமாகவே நடந்தாகணும், அதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பை பற்றி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சேரனும் நீங்கள் 2 பேரும் உங்களுடைய வாழ்க்கை சரியாகாமல் என்னால் இப்போதைக்கு கல்யாணத்தை பற்றி யோசிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நிலா சேரன் கிட்ட தனியாக சொல்றாங்க, கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி நான் இந்த வீட்டு விட்டுலாம் போயிட மாட்டேன், கண்டிப்பா நான் சோழன் கூட சேர்ந்து வாழ்வேன், சோழனை விட்டு என்னால பிரிய முடியாது, அதனால அதை நினைச்சு நீங்க பயப்படாதீங்க, ஃபர்ஸ்ட் நீங்க சந்தாவா கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு சேரனும் ரொம்பவே சந்தோஷமா அப்ப எனக்கு என் கல்யாணத்துல சம்மதமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த முகூர்த்தத்திலேயே சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி அடுத்த முகூர்த்தத்திலேயே சேரன் சந்தா கல்யாணத்தை முடிச்சலான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுமே பண்றாங்க. அந்த டைம் பார்த்து சந்தாவுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து சந்தாவை அங்கிட்டு இருந்து கூட்டிட்டு போக முயற்சி பண்றாங்க. சேரன் சோழன் பாண்டியன் எல்லாருமே சேர்ந்து அவங்க எல்லாருமே அடிச்சு இங்கிருந்து வரட்டிட்டு சேரன் சந்தா காலத்துல ஒரு வழியா தாலி கட்டி முடிச்சுறாங்க.